என்னோடு கூட நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பும்படி கேட்கிறேன். The book of Nehemiah chapter 2 verse number 18. ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். இதிலிருந்து ஆண்டவர் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் ஏவினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. The hand of the Lord is upon me for good. நன்மையாக தேவனுடைய கரம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே நெகேமியா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த மாதத்திலும் விசேஷமாக வர நாட்களும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. The hand of the Lord will be upon you for good. ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மத்திலே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கரம் வேதாகமத்திலே ரெண்டு விதத்திலே வெளிப்படுகிறது. Two manifestations of God's hand. ஆண்டவருடைய கரம் ரெண்டு விதத்தில். ஒன்று, தேவனை நேசிக்கிற, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனை எதிர்த்து செயல்படுகிற, தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக காரியங்களை செய்கிற வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் நியாய தீர்ப்பையும் தீமைக்கு ஏதுவாகவும் இருக்கிறதை நாம் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கரம் தேவ பிள்ளைகளுக்கு அது நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிப்பேன். அப்போ அந்த இடத்துல தேவனுடைய கரம் நம்ம மேல் நன்மையா இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணுங்கிற ஒரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பாக தேவனுடைய கரம், நான் ஏற்கனவே சொல்லபடி அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அதிகாரத்தை ஆண்டவருடைய கரம் அது குறிக்கிறது. The hand of God signifies his power, his authority, his presence என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்க வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது தேவனுடைய கரம் என்கிற வார்த்தை, தேவனுடைய கரம் என்கிற வார்த்தை 16 முறையும், கர்த்தருடைய கரம் என்கிற அந்த பதம், அந்த காரியம் 39 முறையும் வேதத்தில் வருகிறது. ஆகவே மொத்தமாக கிட்டத்தட்ட 55 முறைக்கு அதிகமாக தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிற பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய கரம், தேவனுடைய கரம் என்கிற வார்த்தைகள் குறிப்பாக 4 இடங்களிலே 4 வித்தியாசமான புத்தகங்களிலே வருகிறது. முதல் முறையாக யாத்ராகமத்தின் புத்தகத்திலே நாம் தேவனுடைய கரத்தை குறித்து வாசிக்கிறோம். இரண்டாவதாக நெகேமியா எஸ்ராவின் புத்தகத்திலே தேவனுடைய கரத்தை குறித்து வாசிக்கிறோம். மூன்றாவதாக எசேக்கியேலுடைய புத்தகத்திலே தேவனுடைய கரத்தை குறித்து வாசிக்கிறோம். நான்காவதாக அப்போஸ்தலர் நடபடிகளிலே கர்த்தருடைய கரத்தை குறித்து 2 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 4 வித்தியாசமான இடங்களிலே தேவனுடைய கரம் அதிகமாக செயல்பட்டதையும், தேவனுடைய கரம் சில காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக இருந்ததையும் நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது என்று பல வேத வசனங்கள் நமக்கு விவரிக்கின்றன. தேவனுடைய கரம் அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா ஒரே வசனத்துல 3 அடைமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 89 13ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 89 13 வேதம் சொல்கிறது, ஹல்லேலூயா, உம்முடைய வல்லமை உள்ள, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. பாருங்க, 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் முதல்ல எப்படிப்பட்டதா? அது வல்லமை உள்ளது. இரண்டாவது பராக்கிரமம் உள்ளது, மைட்டி, பவர்ஃபுல், ஸ்ட்ராங், உன்னதமானது, மேஜஸ்டிக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யாத்ராகமம் 13:3 கர்த்தருடைய கரம் பலத்த கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 33:27 கர்த்தருடைய கரம் அது நித்தியமான கரம், கர்த்தருடைய கரம் தயவுள்ள கரம் என்று எஸ்ராவின் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய கரம் அது பல விதத்திலே வெளிப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 45:12 வேதம் சொல்கிறது, என்னுடைய கரங்கள் வானங்களை விரித்தன,
வானங்களை விரித்தது தேவனுடைய கரம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 48:13 என்னுடைய கரமே பூமி அஸ்திபாரப்படுத்தியது, என்னுடைய கரம் பூமியை அஸ்திபாரப்படுத்தியது என்று ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய கரம் வானங்களை விரித்தன, என்னுடைய கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தியது என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். என்ன இருக்கிறாரு? ஆண்டவர் கர்த்தர் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. God is the Spirit. ஆனால் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட மனுஷனுடைய காரியங்கள் சொல்லப்பட்டு ஆந்த்ரோபோமார்பிசம் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய கண்கள் என்று பார்க்கிறோம், அப்படிதானே? கர்த்தருடைய புயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் மனிதனுடைய சில உறுப்புகளை பயன்படுத்தி ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை வேதம் நமக்கு சில காரியங்கள் மூலமாக விவரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மையா இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே நன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி எல்லாம்? முதலாவதாக யாத்ராகமத்தின் புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே பலமுறை கர்த்தருடைய கரம், தேவனுடைய புயம் என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. The first use of the hand of God is in the context of deliverance of people of God from Egypt. எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக தம்முடைய கரத்தை பயன்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் அது விடுவிக்கிற கரம். இட்ஸ் a liberating hand, it's a delivering hand. வாசிங்க, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் சில வசனங்களை வேகமாக வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 19-20. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய, எகிப்தின் ராஜா என்னுடைய கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். உங்களை போக விடான். என்னுடைய கை வல்லமையை எகிப்தின் ராஜாவுக்கு நான் காண்பிப்பேன். என்னுடைய கை வல்லமை அவன் பார்ப்பான். 20ஆம் வசனம். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகல அற்புதங்களையும் நானும் அதை வாதிப்பேன். அதற்கு பின்பு அவன் உங்களை போக விடுவான். தேவன் தம்முடைய கரத்தினாலே கரத்தை நீட்டி ஜனங்களை விடுவிக்கிறதே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 6:6 நீங்க வாசித்தீங்கன்னா 6:6 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் விடுவித்து ஓங்கிய கையினாலும், என்ன கையே? ஓங்கிய கை, outstretched arm என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓங்கிய புயத்தினாலே உங்களை மீட்டுக் கொள்வேன், உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, யாத்ராகமம் 13:3. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணினார். பலத்த கையினாலே, அதுக்கு முன்பாக சொல்கிறார் பலத்த கையினாலே உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி, இப்போ சொல்றாரு பலத்த கையினாலே உங்களை விடுவித்து புறப்பட பண்ணினேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் அது விடுவிக்கிற கரம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம், எந்த விதத்திலே அடிமைத்தனத்திலே நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சில கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பல நாட்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமா இருந்தார்கள். நேற்று காலையிலே சொன்னேன், கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் மறந்துட்டு திரும்ப நினைச்சிட்டார் அப்படி அல்ல. ஆண்டவருடைய வேலை அவருடைய வாழ்க்கையில வந்தது. தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் அவருடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். பல நாட்களாக அமைதியாக இருந்த ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்ட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஓங்கிய புயத்தை அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் பார்வோனுக்கு எதிராக நீட்ட ஆரம்பித்தார். கர்த்தர் அவர்களை விடுவித்து வந்தார். ஹல்லேலூயா. 15:6 வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பலத்தினாலும் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலது கரம் பகைஞனை என்ன பண்ணுச்சு? நொறுக்கி போட்டது என்று வாசிக்கிறோம். It shattered the enemy என்று அங்கே மிரியாம் பாடுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நுகம் போல இருக்கலாம். நுகம் போல விடுதலையாக ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லையே, ஒரு நுகத்தடியிலே இருக்கிறது போல இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக விளங்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே லேவியராகமத்தின் புத்தகத்திலே 20 அங்கே
வாசிங்க 26ஆம் அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்திலே, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையா இராதபடிக்கு நான் உங்களை அவர் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரா பாருங்க, அடிமைத்தனத்தில் இருக்க வரைக்கும் கூனி 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 நடந்தாங்க. ஆனா வெளியே வந்தவன நிமிர்ந்து நடக்க பண்ணார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கூனி குறுகின போல இருக்கலாம், தலை குனிவை போல இருக்கலாம். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல நன்மையாக வரும். அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து நடக்கப்படுகிறவர் கர்த்தர். இதே வசனத்தை தான் லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு கூனியான ஸ்திரீ அது வாழ்க்கையிலே 18 வருஷமாக கூனியாவே இருந்திருக்கிறாங்க. ஆனா ஆலயத்துக்கு ஒழுங்கா போயிருக்கிறாங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம சின்ன காய்ச்சல் இருந்தா படுத்துக்கிறோம் வீட்டுல. ஆனா நம்ம கூனியா இருந்தோம், அங்கே பாஸ்டரை பார்க்க முடியாது, அங்க உள்ள நபர்களை நிமிர்ந்து பார்த்து பேச முடியாது. போற வரவெல்லாம் கூனி போறான்னு சொல்லியிருப்பான். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், வீட்டுக்குள்ளே நான் ஆன்லைன்லயே பார்த்துட்டு இருக்கிற ஆராதனை இருந்திருக்கலாம். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒழுங்கா ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய கரத்தை அவர் மேல் வைத்தார் என்று சொல்லி பாருங்க. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற உங்கள் மேலே தம்முடைய கரத்தை ஆண்டவர் வைப்பார். எதற்காக? நிமிர பண்ணுவார் ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற காரியங்களை மாற்றி, சரீர பலவீனமா இருக்கலாம், இன்னும் பல காரியத்தினாலே கூனி குறுகி போயிருக்கலாம், நிந்தை நிமித்தமாக, அடிமைத்தனத்தின் நிமித்தமாக கூனி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கரம் உங்களை விடுவிக்கும். ஹல்லேலூயா. My hand is a liberating hand. என்னுடைய கரம் விடுவிக்கிற கரம். ஏசாயா 59:1 வாசிக்கிறோம், ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகல. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சிப்பை ஆண்டவர் தருவார். பல நாட்களாக சில குடும்ப அங்கத்தினருக்காக நாம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் நுகத்தடிகளை முறித்து ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஏசாயா 50:2 மீட்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்பர் 1, நீங்கள் அங்கே யாத்ராகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. தம்முடைய பலத்த கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே, தமது வல்லமை உள்ள கரத்தினாலே அடிமைத்தனத்திலே பல நாட்களாக இருந்தவர்களை, வாழ்க்கை கசந்து போன நிலைமையில் இருந்தவர்களை, கூனி குறுகி போயிருந்தவர்களை ஆண்டவர் விடுவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். திருச்சபையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். முதலாவதாக யாத்ராகமத்தின் புத்தகத்தில் பார்த்தோம். இரண்டாவதாக இப்பொழுது நெகேமியா எஸ்தர் புத்தகத்தில் நீங்க வருவீங்கன்னு சொன்னா 8 முறை கர்த்தருடைய கரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ராவின் புத்தகத்திலே 6 முறையும், நெகேமியாவின் புத்தகத்திலே 2 முறையும் தேவனுடைய கரம், தேவனுடைய தயவுள்ள கரம் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். 8 முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 புத்தகத்திலும். அதுல முக்கியமான காரியம் என்னன்னா, எஸ்ரா 7:6, எஸ்ரா நெகேமியா 2:8. 2 வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 7:6 வாசிப்போம். முதலாவதாக இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேவனுடைய வேதபாரனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததனால், என்ன சொல்லுங்க, தேவனுடைய கரம், the hand of the Lord was upon Ezra, இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா கொடுத்தான். இன்னொரு பகுதியை வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரத்துக்கு இருக்கிற அரசனின் கதவு வேலைக்கும், நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனக்காவலராகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். நல்ல கவனிங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ராஜா எதுக்கெல்லாம்? தேவனுடைய ஆலயத்திற்கான வேலைக்கு, நகர அலங்கத்தின் வேலைக்கு, நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு, எனக்கு பல தேவைகள், பொருட்கள் தேவைப்பட்டது. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன். ராஜாவுடைய அரண்மனையிலே பாபிலோன் தேசத்திலே ஒரு பானபாத்திரக்காரனா இருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பாரம். அங்கே மக்கள் சொல்றாங்க, அங்கே எருசலேமிலே மக்கள் திரும்பி போனாலும் இன்னும் அலங்கம் கட்டப்படல, ஒரு பாதுகாப்பு இல்லாம எருசலேம் நகரம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றாரு. 4 மாதங்கள் அழுது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாரு. கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்ததுனால
அங்கே திரும்ப போவதற்கு, இங்கே எருசலேமுக்கு போவதற்கு ஆண்டவர் வழியை திறந்தார். எல்லா தேவைகளையும் ராஜா கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் அங்கே ராஜா ஒரு கர்த்தரை அறியாத ஒரு ராஜா. ராஜா அங்கே தேவனை அறியாத ஒரு பேகன் கிங். எஸ்ராவின் புத்தகத்துல நீங்க பார்க்கிறீங்க, அங்கே அர்தசஷ்டான்கிற ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் ஒரு கர்த்தரை அறியாத ஒரு ராஜா. எஸ்ராவுடைய காரியம் என்ன? எஸ்ராவும் பாருங்க, பாபிலோன் தேசத்துல இருந்து அவர் புறப்பட்டு போகிறார். அங்கே அவருக்கும் பல தேவைகள் இருக்கிறது. ராஜாட்ட கேட்கறதுக்கு அவர் என்னது, ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எப்படி கேட்பான்னு. ஆனா கர்த்தர் அற்புதமாக ராஜா மூலமாக பேசி எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக என்னுடைய குறிப்பு என்ன சொன்னா, God's hand is a providing hand. ஆண்டவருடைய கரம் தேவைகளை சந்திக்கிற கரம். அல்லேலூயா. தேவைகளை சந்திப்பார், ஆச்சரியமான விதத்திலே சந்திப்பார். நீங்க சில நேரத்துல நினைக்கலாம், எனக்கு இது எங்க கிடைக்க போகுது என்று நீங்க மலைச்சு நிக்கலாம். ஆனால் எந்த இடத்துல இருந்து வராது நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். அல்லேலூயா. எந்த இடத்துல நமக்கு இது கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறீர்களோ ஆண்டவர் அந்த இடங்கள்ல வழிகளை கத்த திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய கரம் தேவைகளை சந்திக்கிற கரம். நீங்க அந்த வசனத்துல வாசித்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் எஸ்ராவின் புத்தகத்தில் 7:21-22 வாசிங்க. 7:21-22. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கதான்சிகளுக்கும் அர்தசஷ்டா என்னும் ராஜாவாகிய நான் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கலச கோதுமை, 100 கலச திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை என்னத்தெல்லாம் கேட்கிறானோப்பா எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படிங்கிறார். என்னத்தெல்லாம் கேட்கிறானோ அதெல்லாம் கொடுங்க, வேண்டிய உப்பு கூட கொடுத்து விடுங்க அப்படிங்கிறார். என்னதுன்னா பாருங்க, உங்க உப்பை கூட கத்த கவனம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உப்பு தேவையா, தாமதம் இல்லாம கொடுங்க அப்படின்னு ராஜா அங்கே கொடுத்து அனுப்புவதற்கு கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது ஆண்டவர் அறியாத வழிகள் மூலமாக கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அது ஆச்சரியமா இருக்கும். அது சொல்றாரு, இது எப்படி நடக்கனே தெரியல, ஆனா கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததுனால ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் குறுகி போகல. ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புத்தகம் 11:21 வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய தேவை இருக்கிறது. பெரிய தேவை. ஜனங்கள் எல்லாரும் மோசேயை பார்த்து கேட்கறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு. மோசே போய் கேட்கறான், எங்கடா போக நான் வனாந்திரத்தில் இறைச்சிக்கு, எங்க மட்டன் ஸ்டாலா இருக்குதுங்க, இல்லாட்ட ஃபிஷ் கடையா இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுப்போம் கவலைப்படாத அப்படின்னு. எங்க ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்க? எல்லா சமுத்திரத்தில் இருக்கிற மச்சத்தை எல்லாம் மீனெல்லாம் பிடிச்சு போட்டாலும், வங்கக்கடல் அரபிக்கடல் இருக்கிற எல்லா மீனையும் கொடுத்து போட்டாலும் இவங்களுக்கு கொடுத்து பத்தாதே ஆண்டவரே. நான் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஒரு நாள்ல 2 நாள்ல 30 நாள் கூட நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஒரு ஆள் சொன்ன பார்க்கலாம். அங்கதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை அப்படியே செய்யறாரு. ஒரு கீழ்காற்றை அனுப்பினாராம், காடைகள் புறப்பட்டு வந்ததா. ஹல்லேலூயா. அவங்க நினைச்சு பார்க்கல, மோசேயுடைய கற்பனைக்கு எட்டாதது அது. ஹல்லேலூயா. இப்படிலாம் கர்த்தர் தேவையை சந்திப்பாரா? கற்பனைக்கே எட்ட முடியாது. ஒரு கீழ்காற்று அனுப்புறாரு. முழங்கால் அளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கமோ பல தூரம் எனது காடைகளால் வந்து நிரப்பிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் கிரியை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, கர்த்தருடைய கரம் நம்ம மேல நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற கரம் தேவனுடைய கரம். The Lord's hand is a providing hand, supplying hand. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 21:3 கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்கிறார். The providing hand of God guarantees that you will have nothing lacking in your life. உங்க வாழ்க்கையிலே குறைவில்லாதபடி பாதுகாக்க ஆண்டவருடைய கரம் போதுமானது. சங்கீதம் 145:16 வாசிங்க. சங்கீதம், கையை திறந்து நீர் உம்முடைய கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். சகல பிராணிகளின் வாஞ்சை என்ன பண்றாரா?
கையை திறந்து சகல பிராணின்னு போட்டிருக்கு தமிழ்ல, ஆனா இங்கிலீஷ்ல எவ்ரி லிவிங் திங். மனுஷன் லிவிங் திங் தானே. நம்ம எல்லாருடைய வாஞ்சையும் கர்த்தர் திருப்தியாக்குகிறவர். ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்தில் வரும்பொழுது 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அது பெருகிற்று என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கரம் ஆண்டவருடைய கரம். இதே எஸ்ராவின் புத்தகத்தில் இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்ரா 8:31 வாசித்தீங்கன்னா வாசிங்க. எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். அகாவா நதியில ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. அங்க இருந்து முதலாவது மாதம் புறப்படுறாங்க. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து, ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். The hand of the Lord was upon us. நாங்கள் புறப்பட்ட நாள் முதல் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் இருந்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவன் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஹல்லேலூயா. God's hand is a protecting hand. நம்முடைய தேவனுடைய கரம் தப்புவிக்கிற பாதுகாக்கிற கரம். 4 மாதங்கள் பயணம் செய்கிறார்கள். முதலாவது மாதம் பிரயாணப்பட்டு 5வது மாதத்திலே போய் சேர்ந்தார்கள் என்று 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த 4 மாதங்கள் கிட்டத்தட்ட 900 மைல் அவர்கள் பிரயாணப்படுறாங்க. அந்த நாட்கள்ல வாகன வசதி கிடையாது. அங்கே வழியிலே அநேக கொள்ளையர்கள் இருப்பார்கள், பதிவிருக்கிறவர்கள் இருப்பார்கள், அநேக மக்கள் பேண்டேஜ், பயங்கரமான மோசமான திருடர்கள் இருப்பார்கள். அங்கே அவர்கள் பொண்ணோடு வெள்ளியோடலாம் போறாங்க கையில வச்சுட்டு. எப்படி போய் சேர்ந்தாங்க? ஒரு பிரச்சனை இல்லாம, எந்த உயிர் சேதமும் இல்லையா, எந்த பொருள் சேதமும் இல்லையா, பத்திரமா போய் சேர்ந்தாங்களாம். அதுக்கு எஸ்ரா சொல்ற காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கரம் எங்கள் மேல இருந்தது. ஹல்லேலூயா. The hand of the Lord was upon us. ஆண்டவர் இந்த 4 மாத பயணத்துல எந்த ஒரு சேதமும் இருந்தார்கள். அங்க யார் இருந்தா? யாரெல்லாம் இருந்தா? அங்க போட்டு வாசிங்க, வசனத்தை போட்டுப்பா. 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் நான் வாசிக்கிறேன். சத்ரு என்ன சொல்லுங்க? சத்ரு. உங்களுக்கு நிறைய சத்ரு இருப்பாங்க உங்களை காலி பண்றதுக்குன்னு. எல்லாருமே உங்களை பாராட்டுவா நினைப்பீங்களா? எப்படா ஒளியும். நேற்று அந்த கர்நாடகா துணை முதலமைச்சர் சொல்றாரு, என்ன உயிரை காலி பண்றதுக்கு அவன் பில்லி சூனியம் பண்றான் அப்படிங்கிறாரு. ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற சக்தி அதெல்லாம் முடிச்சு போட அப்படிங்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற சக்தி எவ்வளவு பெரிய சக்தி. அல்லேலூயா. எவன் பில்லி சூனியம் பண்ணாலும், எவன் வச்சாலும், சில பாத்தீங்கன்னா சில என்னது எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போயிட்டாயா அப்படிங்க. எலுமிச்சம்பழம் என்ன பண்ணும்? நீங்க எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. அல்லேலூயா. அது ஒண்ணு நம்மள பண்ணாது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நமக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் வைக்காமல் என்ன பண்ணுவாரு? சொல்றாரு, எனக்கு விரோதமாக கேரளால போய் வைக்கிறாயா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு விரோதமா எங்க போய் எவன் வச்சாலும் கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சத்ருவின் கைக்கு பதவி இருக்கிறவர்கள், ஆம்புஷ்ல அங்கே மறைந்திருக்கிறவர்கள் கைக்கு எங்களை தப்புவித்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருச்சபையில் இருக்கிற உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. அதுல ஒரு நன்மை முதலாவது சொன்னேன், விடுவிக்கிற ஒரு நன்மை. 2வது தேவைகளை சந்திக்கிற ஒரு நன்மை. 3வது நன்மை என்னவென்று சொன்னால், பாதுகாக்கிற ஒரு நன்மை. அல்லேலூயா. protecting hand of God. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். நமக்கு விரோதமாக சில காரியங்கள் எழும்பலாம். வேதம் சொல்லுகிறது, 51ஆம் சங்கீதத்தை எடுங்க. 51ஆம் சங்கீதம். அங்கே நீங்கள் பல காரியத்தை ஆண்டவர் அங்கே தம்முடைய அன்பை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அதுல ஒரு வசனம், 16ஆம் வசனம் வாசிங்க. வழியை நீர் விரும்புகிறீர்கள். இல்ல, சங்கீதம் இல்ல, ஏசாயா. 51:16. ஏசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமி அஸ்திபாரத்தை படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, நல்ல கவனிங்க, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. He covered them with the shadow of his hand. என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கரத்தின் நிழலினால் உங்களை மறைத்து பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவன். இதன் பிறகு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யோவான்ல ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்கிறது.
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஆண்டவர் தம்முடைய கரத்திலே நம்ம வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துரு நம்மை பறித்துக் கொள்ள வரலாம், ஆனா கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமா போல என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, கோழி சில இடத்துல குஞ்சு பொறிச்சோன்னு எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், அப்படி நிறைய உள்ள குஞ்செல்லாம் தட்டி சிறகையில வச்சிருக்கோம். அப்படி பின்னாடியே எல்லா குஞ்சும் போவோம். நீங்க அப்படியே துரத்திட்டு போனீங்கன்னா உங்களை கொத்துற திரும்ப ஓடி வரும். துரத்தவங்களை, ஏய் என் பிள்ளைய என்ன பண்ற, என் குஞ்ச என்ன பண்ற, பிடிக்க வரியா அப்படின்னு கொத்து ஓடும். சில இடத்துல பயந்து ஓடுவீங்க நீங்க. பாருங்க, ஆண்டவர் அப்படியாக நம்ம என்ன பண்றாரா, அல்லேலூயா, நம்மை தீங்குக்கு கழுகுகள் பாம்புகள் ஒன்று சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். யூதாவின் புஸ்தகம் 24:25 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் புஸ்தகம் 24:25 ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. அங்கே சொல்லப்படும், வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவருக்கு அவருக்கே கனமும் மகத்துவமும் உண்டாவதாக. வலுவாதபடி காக்கிறவர், எல்லாம் சொல்லுங்க, வலுவாதபடி காக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேலே பாதுகாக்கிற ஒரு கரமாக இருந்தது. யாபேஸ் ஜெபிக்கிறார். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் என்ன ஜெபிக்கிறார் என்றால், தேவரீர் உம்முடைய கரத்தை என் மேல் வையும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் நம்ம மேல் இருக்கும் பொழுது தீங்கு ஒன்று நம்மை துக்கப்படுத்தாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நான்காவதாக தேவனுடைய கரத்தை குறித்து எங்கே வாசிக்கிறோம் என்று சொன்னால், எசேக்கியேலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல், the book of எசேக்கியேல். நீங்க அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 7 முறை தேவனுடைய கரம் என்கிற வார்த்தை எசேக்கியேல் மேலே தேவனுடைய கரம் இருந்தது. என்ன செய்தது வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சில வசனங்களை வேகமா வாசிப்போம். அந்த வார்த்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய கரம் என் மேலே அமர்ந்தது. கேபார் நதி அண்டையிலே நான் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் என் மேல் வந்தது. ஆண்டவருடைய கரம் என்ன செய்தது? அநேக வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தந்தார். எசேக்கியேலை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு வெளிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. 3:14-15. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேலே பலமாக இருந்தது. 15 வசனம். கேபார் நதி அண்டையிலே தெலாபிபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து. நீங்க பாத்தீங்கன்னா போட்டு கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்துச்சு. 32ஆம் வசனத்தை வாசிங்க. 22 அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னோடு பேசுவேன்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஜனங்களுக்கு சொல்லும்படியான வார்த்தையை, வெளிப்பாடுகளை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு தருகிறார். ஆண்டவருடைய கரம் எப்பொழுதுதான் வந்ததோ ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருகிறார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 8:1. 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அங்கே என் மேல் அமர்ந்தது. என்ன செய்யறாரு பாருங்க. எங்க இருக்கிறாருன்னா, எங்க இருக்கிறாரு எசேக்கியேல்? எங்க இருக்கிறாரு? வீட்டுல. எந்த ஊர்ல? பாபிலோன்ல இருக்கிறாரு. எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? பாபிலோன்ல இருக்கிறாரு. ஆண்டவருடைய கரம் என்ன பண்ணிச்சா, அப்படியே அவரை தூக்கிட்டு எருசலேமுக்கு கொண்டு போயிருச்சா. அங்க போயிருச்சா. அங்க போய் பார்ப்பா, இந்த மக்கள் எல்லாம் என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து இருக்கிற வசனத்துல அங்கே 3ஆம் வசனம். என் கை போல தோன்றினதை அவர் நீட்டி என் தலை மயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போயிட்டார். எங்க கொண்டு போயிட்டாரு? ஆண்டவருடைய கரம் எங்க தூக்கி தூக்கிட்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமுக்கு வடதிசைக்கு எதிரான உள்வாசலில் நடுவிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம் ஸ்தானம் இருந்தது. பார்ப்பா, எப்படி இருக்கு பாரு, எப்படி மக்கள் விக்கிரக ஆராதனை பண்றாங்க பாரு என்று சொல்லி அவனுக்கு காண்பிக்கிறார். ஒரு பாரத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்மையில வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளையும் விசேஷத்த ஒரு பாரத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் தூக்கி நம்ம பட்டணத்தை அப்படியே காமிச்சாருன்னா அப்படி இருக்கும். பாருப்பா,
நீ வீட்டுக்குள்ளேயே கிடக்கிற. பாரு மக்கள் எப்படி விக்கிரகண பண்றாங்க, எப்படி வேசித்தனம் விபச்சாரங்கள் நடக்கிறது, எப்படி குடியில மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் நமக்கு காட்டுவாராக. அல்லேலூயா. ஒரு பாரத்தை ஆண்டவர் தருவாராக. 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவி போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற அருவருப்பின் பெருமூச்சூட்டல் வாழ்கிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். என்ன சொல்ல வரேன்னாங்க, the Lord's hand was an empowering hand. ஆண்டவருடைய கரம் நம்மை பலப்படுத்தி பயன்படுத்துகிற கரம். அல்லேலூயா. நம்மை பயன்படுத்துகிறது. நீங்க எரேமியா எசேக்கியேல்ல மாத்திரமல்ல, எலியா எலிசாவுடைய காலத்திலும் தேவனுடைய கரம் அவர் மேல வந்துச்சாம். எலிசா என்ன செய்தாரா? வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 2 ராஜாக்கள் 3:15-16 தேவனுடைய கரம் எலிசாவின் மேல வந்தது. தேவனுடைய கரம் அவன் மேல இறங்கி அவன் தீர்க்க தரிசனங்களை சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்க மேல வரும்போது கர்த்தருக்காக நீங்க பயன்படுவீங்க. எசேக்கியேலை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எலியாவை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எலிசாவை போல கர்த்தர் பயன்படுத்துவார். அவன் கர்த்தருடைய கரம் வந்த உடனே பேச ஆரம்பிக்கிறான். ஜனங்களை பார்த்து சொல்றான், வணங்கு மக்கள் அங்கே தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்கிறாங்க, தண்ணி இல்லாம சாவர நிலைமை, ராஜாக்களும் மக்களும் அங்கே மிருகங்களும் சாகிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. என்ன செய்வதே தெரியாம எலிசாட்ட போகும்போது சொல்றாரு, ஆண்டவருடைய கரம் வந்தபடினால சொல்றாரு, பள்ளத்தாக்க வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்புன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் என்ன செய்யுமா? உங்களை பயன்படுத்தும். அல்லேலூயா. மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருடைய கரம் நம்மை பயன்படுத்தும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். உங்கள் மூலமாக தேவ கரம் நம்ம மேல வந்து அமரும் பொழுது, நம்ம கரத்தை நீட்டும் பொழுது நம் மூலமாக கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய வாயிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைப்பார். எத்தனை பேருக்கு வாக்கில கர்த்தருடைய கரம் வேணும் விரும்புறீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? எனக்கு வந்தா போதப்பா ஆசீர்வாதம் அப்படின்னு இருக்கிறீங்களா? நீங்களே ஆசீர்வாதத்தை வாங்கி வாங்கி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? நாரி போயிடும். என்ன போயிடும்? சவக்கடல் பாத்திருக்கீங்களா? சவக்கடல் நிச்சயமா உள்ளே எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்குமா, ஒரு அவுட்லெட்டே இருக்கும், தண்ணி வெளியே போவாதான், அந்த தண்ணியை குடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. நம்மை பயன்படுத்துகிற கரம். எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கரம் இருந்தது. 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எசேக்கியேல் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய கரம் அங்கே இருக்கிறது. அவன் ஆவிக்குள்ளாகி எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் இப்ப நிற்கிறாரு. ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்க சொல்றாரு. எலும்பு எல்லாம் உயிரடைஞ்சு ஒரு பெரிய சேனையா நிக்குது. அல்லேலூயா. 40ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனத்துல வாசித்தீங்கன்னா 40ஆம் அதிகாரத்திலும் அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் அங்கே நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்திலே 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாக அன்றைய தினம் கர்த்தருடைய கரம் என் மேல் வந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய கரம் வந்து 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 வெளிப்பாடுகளை தருகிறார். வார்த்தைகளை கர்த்தர் வாயிலே தருகிறார். அவரை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தை வேணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர், நான் பேசுற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். நான் பேசுகிற வார்த்தைகள் வெளிப்பாடு உள்ள வார்த்தைகளா இருக்கணும். என்னுடைய வாயின் மூலமாக கர்த்தர் அநேகருக்கு ஆறுதலையும் விடுதலையும் தரணும். தேவ கரம் நம்ம மேல வரும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. எலியாவின் மேல கர்த்தருடைய கரம் வந்துச்சான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம், கடைசி பகுதி வாசிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினாலே அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாபுக்கு முன் ஓடினான். ஒரு புதிய பலன் ஆண்டவருடைய கரம் அவனை பலப்படுத்தியதை பார்க்கிறோம். ஒரு ஸ்பீடு ஆண்டவர் தராரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் மேல இருக்கும்போது நம்மளை அறியாத ஒரு ஸ்பீடு வரும். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில தேவ கரம் வரும்பொழுது ஒரு டிவைன் ஸ்பீடு வருமா, டிவைன் ஸ்பீடு. When the hand of God is upon you, you will make a speedy progress in life. என்ன progress? நீங்க ஆம மாதிரி போக மாட்டீங்க. ஆண்டவர் வேகமாக ஒரு முன்னேற்றத்தை தருவார். அல்லேலூயா. நாம சின்ன போனாலும் நம்ம கதையின்படி முன்னாடி போயிடாது. ஆனா ஆண்டவர் நமக்கு தர அந்த என்னன்னா ஒரு உத்வேகத்தை, ஆண்டவர் ஒரு ஸ்பீடி ப்ராக்ரஸ். இப்படியே மெல்ல மெல்ல போறதில்ல,
கர்த்தர் நம்மை உயர்த்துவார் வேகமாக. ஆண்டவருடைய கரம் நம்மை முந்தி முன்பாக கொண்டு செல்லும். உலகத்துல எங்க பாருங்க, ராகாபுக்கு ரதம் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்துச்சு. ஆனா தேவ கரம் அதை தாண்டி கொண்டு போனது. உலகத்தின் மக்களுக்கு வசதிகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனா தேவ கரம் நம்ம இருக்கும் பொழுது அவர்களை சூப்பர் சீட் பண்ணுவதற்கு, அவர்களை காட்டிலும் எக்ஸல் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அவர்களை காட்டிலும் சிறப்பாக செய்வதற்கான பலனை, அந்த வல்லமையை நமக்கு ஆண்டவர் தருவார். அப்போ பாருங்க, நம்மளே கர்த்தருடைய கரம் இருக்கும்போது ஒரு புதிய பலன், வெளிப்பாடுகள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசியாக கர்த்தருடைய கரம் என்கிற வார்த்தை எங்க வருதுன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல வருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வாங்க. இப்போ அங்க நீங்க பாத்தீங்கன்னா 11:21 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அல்லேலூயா. அந்தியோகியாவில் நடந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்தியோகியாவில் அநேக மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அங்கே வேதம் சொல்கிறது, சிதறப்பட்டவர்கள் எல்லாம் அடங்காங்கே போய் அவர்கள், நீங்க வேதத்தில் வாசிப்பீங்கன்னா முந்திர வசனங்கள்ல அங்கே பெனிஷியா, சிப்ரு தீவு, அந்தியோகியா, சிரேனே போன்ற எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கரம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சபையை பெருக பண்ணுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் சொல்கிற குறிப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய கரம் திருச்சபையை கட்டுகிற கரம். அல்லேலூயா. It's a hand that builds the church. It's a multiplying hand. சபையை பெருக பண்ணுகிற ஒரு கரம். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தருடைய கரம் அவர்களுமே இருந்துச்சா, அநேகர் இயேசுவிடத்தில் வந்தாங்களாம், அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பினாங்களாம். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல இருக்கும்போது, நம்ம மேல இருக்கும்போது, இந்த சபை மேல இருக்கும்போது அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்ப வருவார்கள். அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள், அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையை நோக்கி ஓடி வருவார்கள். பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய கரம் நன்மையா இருந்தது என்கிற காரியத்துக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு புதிய ஏற்பாட்டுல. இந்த அப்போஸ்தலர் 11:1 மாத்திரம் தான் இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய கரம், the hand of the Lord அப்படிங்கிற வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அங்கே போடப்பட்ட காரியம் அவங்க மேல் இருந்தபடினாலே அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல வர நாட்கள்ல தேவ கரம் நம்ம மேலே, இந்த திருச்சபையின் மேல நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கும்போது அநேக மக்கள் இயேசுவை தேடி வருவார்கள். அல்லேலூயா. இயேசுவை அறிந்து கொள்வார்கள், இயேசுவிடத்திலே திரும்புவார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் பெருக பண்ணுகிற கரம், அது திருச்சபையை கட்டுகிற ஒரு கரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இப்படி பல இடங்களிலே ஆண்டவருடைய கரம் எப்படிலாம் வெளிப்பட்டதுன்னு பார்க்கிறோம். எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கேன்? 5. யாத்ராகமத்தின் புத்தகத்துல எப்படி நன்மையா வெளிப்பட்டது? விடுதலையாக்குகிற கரமாக இருந்தது. அப்புறம் எஸ்ரா நெகேமியாவின் புத்தகத்துல தேவைகளை சந்திக்கிற கரமாக, பாதுகாக்கிற கரமாக அங்கே வெளிப்பட்டது நம்ம பார்க்கிறோம். 4வதாக எசேக்கியேல் புத்தகத்திலே எசேக்கியேல் மேலே அவ்வப்போது கர்த்தருடைய கரம் வந்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் அங்கே காணப்பட்டு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினார். 5வதாக அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்த பொழுது ஆண்டவர் அநேகரை ரட்சித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய கரம் வந்து அமரணும். அல்லேலூயா. நம்மளமாக கர்த்தர் அநேக மக்களை தொட்டு சபைக்கு கொண்டு வரணும். அப்போ இதெல்லாம் நன்மையாக இருக்கிற காரியம். நன்மையா இருக்கிற காரியம். 2 manifestations. ஒன்று நன்மையா வெளிப்படுது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் நியாய தீர்ப்பு அளிப்பதற்காக வெளிப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவருடைய கரம் அங்கே வெளிப்படுகிறது. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பாத்தீங்கன்னா 2 இடத்துல தான் இருக்குது கர்த்தருடைய கரம். ஒன்று இங்கே ஆண்டவர் அநேக மக்களை கொண்டு வந்தார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது செர்கியு பவுல் என்கிற ஒரு மனிதன் அங்கே சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போ எலிமா என்கிற ஒரு மனுஷன் வந்து அதை தடை செய்யறான். அப்போ கர்த்தருடைய கரம் அங்கே வந்தபடினால கூட்டாட்டம் உண்டாவனாகி, அதை நான் பின்னாடி சொல்றேன். ஆனா நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா விசேஷமாக 3 இடங்களிலே கர்த்தருடைய கரம் அங்கே நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு. The hand of the Lord is also dangerous.
and deadly against the enemies. சத்துருவுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிர்த்து செயல்படுகிறவர்களுக்கு விரோதமாக, தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு ஆண்டவருடைய கரம் என்ன செய்தா? நியாய தீர்ப்பை கொண்டு வருது. 3 வேத பகுதிகளை வாசிப்போம். ஒன்று, யாத்ராகமத்தின் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. 9ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நானே வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் அங்கே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கரத்தை நீட்டி என்ன செய்வேன்? நியாய தீர்ப்பு. வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு, நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்றும். 3 வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற ஒரு மிருக ஜீவனாகிய குதிரையின் மேலும் கழுதையின் மேலும் ஒட்டகையின் மேலும் ஆடு மாடின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 9ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 10 வாதைகளை அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, எகிப்தியருக்கு விரோதமாக ஆண்டவர் அங்கே கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். 10 வாதைகள் அங்கே ஆண்டவர் அங்கே செய்கிறார். அந்த 10 வாதைகளும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நியாய தீர்ப்புகள். ஒவ்வொரு வாதையும் எகிப்தியர் வணங்கின தெய்வங்கள். தவளையை வணங்கினான், பேனை வணங்கினான், இப்படி எல்லா காரியத்தையும் வணங்கிட்டு இருந்தான். ஆண்டவர் அதை வச்சே என்ன பண்ணாரு? அவங்களை காலி பண்ணாரு. பாருங்க, ஆண்டவருடைய கரம் என்ன செஞ்சுச்சு? நியாய தீர்ப்பை கொடுத்துச்சு என்று பார்க்கிறோம். இன்னும் நீங்க 1 சாமுவேலுக்கு வாங்க. 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல அங்கே எதை உடன்படிக்கை பற்றி பெலிஸ்தர் கொண்டு போயிட்டாங்க. எங்க? அவங்க ஊருக்கு. அப்போ வேதம் சொல்கிறது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து எங்க கொண்டு போயிட்டாங்க? அஸ்தோத்துக்கு. அந்த ஊரார் மறுநாள் காலமே எழுந்து வந்திருந்த பொழுது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை மறுபடியும் திருப்பி வச்சாங்க. மறுபடியும் கீழே விழுந்து 2 துண்டாக என்ன போச்சா? அங்க போச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்துல பாருங்க. 6ஆம் வசனத்துல கர்த்தருடைய கை அவர்கள் மேல் எப்படி இருந்துச்சா? பாரமா இருந்தது. நன்மையா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? பாரமா இருந்துச்சு. எப்போ என்னமோ நடக்குதுப்பாங்க, நிமித்தி வச்சா எல்லாம் டபுள் பீஸா போகுது அப்படிங்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனம், அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமா இறங்கிச்சு. பாரமா இருந்துச்சு. கர்த்தருடைய கை எங்க இருந்துச்சு? மகா உக்கிரமாக இறங்கிட்டு. என்ன ஆச்சுன்னா அவனுக்கு மூலவியாதி பிடிச்சிக்கிச்சு. என்னது? எல்லாத்துக்கும் பாருங்க, சிறியவர் துவங்கி பெரியவர் வரைக்கும் மூலவியாதினாலே கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரு? அவன் டாக்டரை பார்க்க போயிட்டான். என்னது? எப்ப போதும்பா அப்படின்னு. அடுத்து 11ஆம் வசனத்துல பாருங்க, தேவனுடைய கை அங்கே மகா பாரமா இருந்தது. பட்டணம் எங்கும் சர்வ சாவு. அடுத்தது என்னது? ஒண்ணு கீழே அது கடவுள் எல்லாம் துண்டா போச்சு சில. 2வது மூலவியாதி, அப்புறம் சாவு மும்முரமா இருந்தது. பாருங்க, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்றாரு. ஹல்லேலூயா. தேவ பெட்டி அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தவறு செய்த இவர்கள் தான், உண்மைதான். ஆனால் நியாய தீர்ப்பை ஆண்டவர் எங்க செய்றாரு? எதிரின் மத்தியிலே ஆண்டவர் செய்றார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொள்கிறார். 1 சாமுவேல் 17:7-13 வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் 7:13 இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேல். கடைசி பகுதி வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நான் சொன்ன வசனம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த மனுஷன் மாயவித்தைக்காரன் அழுத்தம் கொள்ளும் எலிமா என்பவன் விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா ஒருத்தன் விசுவாசத்தில் திருப்புறதுக்காக காரியம் செய்யறான். வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றானா. என்ன செஞ்சானா? ஊழியத்துக்கு எதிர்த்து நின்றானா. அப்பொழுது பவுல் சொன்னப்பட்ட சவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, பிசாசின் மகனே, எல்லா நீதிக்கெல்லாம் பகைனனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவது ஓய மாட்டாயா என்று கேட்டாரு. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ. கர்த்தருடைய கை வந்துச்சு. அவன் குருடனா என்ன பண்ணிட்டான்? அவனை கையிலாக பிடிச்சு அவனை தூக்கிட்டு போற அளவுக்கு போயிடுச்சு. பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்கிறார்.
பாருங்க, கர்த்தருடைய கை தேவ பிள்ளைகள் மேல் நன்மையாக இருக்கிறது. எதிர்த்து நிற்கிறவர்கள் மேலே, தேவனுக்கு விரோதமாக செயல்வர்கள் மேலே ஆண்டவருடைய கை பாரமாக மும்முரமாக அது நியாய தீர்ப்பை கொடுக்கிறதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய கை நம்ம மேல இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம பார்த்தோம் நெகேமியா 2:18 கர்த்தருடைய கை என் மேல் நன்மையாக இருக்கிறது என்று சொல்றார். நெகேமியா 2:18 கர்த்தருடைய கை என் மேலே நன்மையாக இருக்கிறது. எஸ்ரா இந்த காரியத்தை சொல்லும்போது இப்படி சொல்றாரு. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கர்த்தருடைய கை தம்மை தேடுகிற அனைவர் மேலும் நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. எஸ்ரா 8:22 பாருங்க, அங்க நடுவுல பகுதியில் பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் யாருக்கு நன்மையா இருக்குன்னா அவரை தேடுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த நாட்களில் ஆண்டவரை தேடுங்கள். அல்லேலூயா. எஸ்ரா கர்த்தரை தேடினார். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தேடினார், ஜெபித்து தேடினார், உபவாசித்து தேடினார் என்றெல்லாம் இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு 7-10 வசனத்துல கர்த்தருடைய வசனத்தை ஆராய, அதன்படி செய்ய, இஸ்ரவேலை நீதி நியாயங்களை உபதேசிக்க எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 20-21 வசனங்கள்ல அவர் அங்கே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை தேடின ஒரு மனுஷன், கர்த்தரை தேடின ஒரு மனுஷன். 119ஆம் சங்கீதத்தை எஸ்ரா தான் எழுதியிருப்பார் என்று அநேக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். 119ஆம் சங்கீதத்திலே வேதத்தை குறித்து எவ்வளவு மகத்துவங்களை எழுதி வச்சிருக்கிறார். அது எஸ்ரா தான் எழுதியிருப்பார்னு சொல்றாங்க. ஏன்னா வேத பண்டிதர், வேத பாரனாக இருந்தார். பல வேத புஸ்தகங்களை அவர் தொகுத்து எழுதினார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். பாருங்க என்ன சொல்ல வரனா, நீங்க ஆண்டவரை தேடினா ஆண்டவருடைய கரம் நம்ம நன்மையா இருக்கும். அல்லேலூயா. இந்த திருச்சபை ஆண்டவரை தேடும் பொழுது, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம உண்மையாக கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம்மளே அது நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. இன்னும் பல விதங்களிலே அந்த நன்மையை ருசித்து பார்க்க முடியும். நான் வேதத்தின் பல பகுதி நான் சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் விடுவிக்கிற கரமாக, தேவைகளை சந்திக்கிற கரமாக, பாதுகாக்கிற கரமாக, பயன்படுத்துகிற கரமாக, திருச்சபையை கட்டுகிற கரமாக அந்த கரம் நம்மையில விளங்கும். அல்லேலூயா. அது வர நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் எதிர்த்து நிற்கிற மத்தியிலே கர்த்தருடைய கரம் எதிர்த்து நிற்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கையை ஓங்க பண்ணினார். திருச்சபைக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும். ஆண்டவர் பொறுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஆண்டவருடைய நேரம் வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புவார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை தடை செய்கிற மக்கள், எதிர்த்து நிற்கிற மக்களுக்கு ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே உம்முடைய கரம் நன்மையா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதாக 2 வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 118ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்கிறது. 118:16 கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. The Lord's right hand will do mighty things. நமக்காக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஏசாயா 62:3 சொல்கிறது, நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. In the hand of God, in the Lord's hand. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடம் உன் தேவனுடைய கரத்திலே, எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய கரத்துல தான் இதை செய்கிறார். ராஜமுடியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். எல்லாரும் இருப்போமா?